Hello everyone, welcome to Locker Room Tamil. Another episode of Boys Talk. ஸோ நம்ம ப்ரீவியஸ் பாய்ஸ் டாக் எபிசோட்ஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும். நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நிறைய பேர் பார்த்துட்டு ஜென்யூனாகவே ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்துச்சு. போன எபிசோட் ஆக்சுவலாக இந்த ஃப்ளர்ட்டிங் வர்சஸ் ஹராஸ்மெண்ட், இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்குள்ளே இருக்கிற பேரியர்ஸ், டேபு இதை பற்றினா பேசியிருந்தோம். ஸோ அது பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. ஏன்னா ஐ திங்க் சொசைட்டியில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஒரு டாபிக் அது. ஸோ அது நம்ம பாய்ஸ் டாக் சீரீஸில் நெக்ஸ்ட் எபிசோட் இப்போ நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா த எபிலிட்டி டு ஹாவ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஸ்கில்ஸ், பேசிக்லி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ இந்த இந்த இப்போ கரண்ட் சொசைட்டியில் எப்படி வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் கரியர் அது மாதிரி நம்ம அந்த லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போகும்போது என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து எசென்ஷியலாக நமக்கு தேவை, எப்படி வந்து நம்ம சர்வைவ் ஆகுறது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்போ கரண்ட் ஜாப் மார்க்கெட் எல்லாமே வந்து எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கு. நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் வந்து எவ்வளோ ஹையாக இருக்கு. நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, ஐ திங்க் என்டையர் வேர்ல்ட்லேயே வந்து ஹிஸ்டாரிக்கான ஒரு இன்ஃப்ளேஷன். இதை பற்றி பெருசாக யாருமே வெளியில் பேசல. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வெஸ்டில் முக்கியமாக வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இப்போது. ஸோ த கிரேட் இன்ஃப்ளேஷன், அதாவது 2008ஓட இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் இது இன்னும் வெளியில் மீடியா அவுட்லெட்ஸில் பெருசாக பேசப்படலை. பட் ஸ்டில் இப்போ இருக்கிற காம்படிஷன் அண்ட் ப்ரைஸிங் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எல்லாமே வந்து விலை ஏறிட்டு தான் போகுது. நம்ம ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம பார்த்தா ஒரு பால் பேக்கெட்லேருந்து ப்ரெட்டு, தக்காளி, ஒரு பேசிக்ஸ், முட்டை, ஸோ ஒரு எவ்ரிடே எசென்ஷியல்ஸ்லேருந்து மற்றது நீங்கள் இப்போ கார்ஸோ, பைக்ஸோ, கம்ப்யூட்டர்ஸோ, ஃபோன்ஸோ நீங்கள் எது பார்த்தாலுமே இப்போ ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷனில் ஒரு வேலை வாங்கி கரியரை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க் தான். ஸோ ஆனால் பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட வந்து நிறைய பேர் வந்து தேர் ஏபிள் டு சர்வைவ் அண்ட் மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு ஒரு பெரிய மித்து என்னன்னா, ஸ்கூல் 10th அண்ட் 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ், இதில் வந்து நீ போர்டு எக்ஸாம்ஸில் வந்து 95% மேலே நீ வாங்கிட்ட, உனக்கு கட் ஆஃப் இருக்குன்னா 10th நீ 95 வாங்கினா உனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கும், பயாலஜி குரூப் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து 12th வந்து நீ இவ்வளோ பர்சன்டேஜ், இவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், 99.9, 99.7 கவுன்சிலிங், சுப்ளான்னு ஒரு பெரிய ஒரு 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 சர்க்கஸே நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீ பேசிக்லி அந்த இந்த ரேட் ரேஸில் வந்து நம்ம சர்வே ஆகணும்னா ஒரு 99% மார்க் எடுத்தால் மட்டும்தான் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ நீ வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 70% தான் நீ ஸ்கோர் பண்ணியிருக்க, 60 தான் ஸ்கோர் பண்ணியிருக்க, அந்த அந்த எலீட் டாப் டியர் கேட்டகரியில் இல்லைன்னா நீ உன்னை வந்து ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் பேசுவாங்க நம்ம சொசைட்டியில். ஸோ பட் இப்போ என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி, உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் பயங்கரமாக படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ வந்து ஆஃப்டர் காலேஜ் அந்த ஜாப் மார்க்கெட் அதெல்லாம் வரும்போது கரியர் சூஸ் பண்ணும்போது they wouldn't be as successful as someone who was an average student. ஸோ அதுக்கு வந்து பேசிக்லி வந்து மார்க்ஸ் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு செட்டப்பை வச்சிட்டாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ரியல் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஜாப் மார்க்கெட்லையும் சரி, இந்த சொசைட்டிலையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும், அதே சமயத்தில் சர்வைவும் ஆக முடியும். ஸோ இதை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ வாட்ஸ் யூர் டேக் ஆன் திஸ், ரோஷன்? பேக் டு அதான் ஸ்கூல்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சோம்னா, நீ நம்ம ஸ்கூலில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளாஸஸ்லாம் நடக்கும். அப்போ வந்து நீ பார்த்தனாலே தெரியும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளாஸஸ்லேயே லைக் இப்போ அந்த 8th கிரேட்னு வச்சுக்கோங்க. 8th கிரேடில் வந்து அந்த கிளாஸஸ் நடக்கும்போது 8th கிரேட் இங்கே கிளாஸில் டாப் 10ல் அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப டாப்பராக இருக்காங்க, எல்லா கிளாஸ்லையுமே டாப்பராக இருக்கவங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ் கிளாஸஸ்லாம் எப்படி சொல்கிறது,
கெட் த்ரூவே ஆக மாட்டாங்க. லைக் நார்மலா மீடியனா இருக்க ஏதோ ஒரு பையன், ஏதோ ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான். அதே மாதிரி அந்த அந்த காம்படிஷன்லாம் வரும், அந்த ஒலிம்பியாட் காம்படிஷன்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாம இவனுக்குள்ள இவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்களா தான் கெட் த்ரூ ஆவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஒரே சிலபஸ் தான் படிக்கிறோம். நீங்க வந்து எல்லா லைக் 12th முடிக்கும்போது எல்லாரும் ஒரே சிலபஸ்ல படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீ எதுல வந்து கம்பேரிட்டிவ்லி நீ எதுல அவுட் ஸ்டாண்ட் பண்றியோ அதை வச்சு தான் உன்னை வந்து பெரிய காலேஜஸ்லாம் எடுப்பாங்க. லைக் பேர் சொல்ல முடிஞ்ச காலேஜஸ்லாம், லைக் பேர் தெரிஞ்ச காலேஜஸ்லாம் எடுப்பாங்க. நீ நார்மலா இப்போ ரேட் ரேஸ்ல ஓடுற மாதிரி நான் இதோ இவங்க சொன்னாங்க நான் படித்தேன், இப்போ படித்தா இந்த காலேஜில் சேர முடியும்னு சொன்னாங்க, அப்படி போனேன்னா உன்னால் சர்வைவ் ஆகவே முடியாது. இப்போ இருக்க கரண்ட் ஜாப் மார்க்கெட் நீ சொன்ன மாதிரி அதான். இப்போ இன்ஃப்ளேஷன் அதுக்கப்புறம் இப்போ அந்த ஏஐ வரவே நிறைய ஜாப்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. லைக் இந்த கஸ்டமர் சர்வீஸ்னு சரி, அப்புறம் நிறைய நிறைய என் கம்பெனிஸ்லேயே நிறைய லே ஆஃப் நடக்குது. உன் கம்பெனிஸ்லேயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூரோப்லேயும் சரி, யூஎஸ் நிறைய நிறைய ஜாப் மார்க்கெட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. இல்லை, நாட் ஜஸ்ட் இன் ஐடி. ஸோ மேனுஃபேக்சரிங்லேயே இப்போ பார்த்தா கூட ஸோ ரோபோட்ஸ்லாம் நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அசம்பிளி லைன்லையும் சரி, ஆப்ரேஷன் லைன்ஸ்லாம் வந்து ஒரு ஆப்ரேட்டர் ஒரு அசம்பிளர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஒரு ரோபோட் வந்து இன்னும் ஆக்யூரேட்டா பண்ணும், உனக்கு காஸ்டும் சேவ் ஆகுது. ஸோ ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து நீ மந்த்லி 30,000 40,000 நீ பே பண்றன்னா ரோபோட்டுக்கு உனக்கு அவ்வளோ ஆகாது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு பெருசாக செலவு இல்லை, உனக்கு ஆக்யூரேட்டாகவும் பண்ணும் அந்த ரோபோட். உனக்கு லீவ் எடுக்காது, ரெகுலர் நீ கேலிபிரேஷன் மெயின்டெனன்ஸ் தான் நீ பண்ண போற. ஸோ நாட் ஜஸ்ட் ஐடி, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து நான் ஐடில கூட வந்து உனக்கு ஏஐ அண்ட் ரோபோட்ஸ் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு ஆக்சுவல் பீப்புளோட ஜாப்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம மெயினா என்ன நம்ம பார்க்கணும்னா 12th மார்க் ஆக்சுவலா வந்து ஜென்யூனா இன்டெலிஜென்ட்டா இருக்க பீப்புள் இருக்காங்க நம்ம ஊர்ல. அதே மாதிரி இன்னொரு செட்டு வந்து மக்கடிச்சு மார்க் எடுக்கிற செட்டும் இருக்கு. ஸோ இப்போ ஸ்டேட் போர்டில் வந்துட்டு நீ ஆக்சுவலா நல்லா உனக்கு நீ ரொம்ப இன்டெலிஜென்ட், நீ வந்து உனக்கு யூ நோ வாட் டு டூ அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா வந்து ஐஐடி ஐஐஎம்ஸ் மாதிரி டாப் டியர் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் போயிட்டு ஒரு நல்ல ஒயிட் காலர் ஜாப் இருக்கும். பட் இந்த 12th வந்து மக்கடிச்சு 99% மார்க் எடுத்தவங்க வந்து ஆஸ் யூஷுவல் உனக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவுன்சிலிங் உள்ள போயிட்டு ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிப்பாங்க. அங்க வந்து சரி அங்கேயுமே நீ மனப்பாடம் பண்ணி ஓட்டிட்ட. ஏன்னா உனக்கே தெரியும் நம்ம ஊர் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து சிலபஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு. ஸோ நீ ஐஐடி போற, நீ என்ஐடி போறன்னா அந்த கோர்ஸ் ஒர்க் அந்த சிலபஸ் வேற. பட் ஆக்சுவல் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ், இந்த டிபிக்கல் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் இருக்கு. ஸோ இதோட சிலபஸ் நீ பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. நீ மக்கடிச்சு நீ எக்ஸாம்ஸ்லாம் எடுத்து நீ 7 சிஜிபிஏ மேல ஈஸியா வச்சு நீ வந்து டிஸ்டிங்ஷன்ல நீ பாஸ் ஆகி நீ வெளியில வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கதான் தட்ஸ் வேர் ரியாலிட்டி கிக்ஸ் இன். ஸோ அப்போதான் வந்து உனக்கு ஆக்சுவலான அந்த ஸ்கில் செட் இருக்கா. நீ இப்போ ஸோ இப்போ நீ பேசிக்காக வந்து இப்போ நீ நார்மல் ஒரு ஐடி கம்பெனி லைக் டிசிஎஸ் அது மாதிரி நீ போறேன்னா உன் பர்சனாலிட்டி க்ரோத் வந்து இப்போ ஆப்பிளோ ஃபேஸ்புக்கோ கூகுள் இந்த மாதிரி டாப் டியர் கம்பெனிஸ்க்கும் ஒரு டிசிஎஸ் மாதிரி ஒரு கன்சல்டிங் ஃபார்முக்கு எடுத்தனா உனக்கு டிஃபரன்ஸ் வந்து நைட் அண்ட் டேவா இருக்கும். ஸோ இனிஷியலா மேபி நான் டிசிஎஸ் வந்து உனக்கு அந்த 30,000 சேலரி பேக்கேஜ் நீ ஸ்டார்ட் பண்ணுவ. அப்போ வந்து உனக்கு ஜென்யூனா ஸ்கில் இருக்குன்னா நீ டிசிஎஸ் மாதிரி ஒரு மாஸ் கம்பெனில கூட வந்து நீ எப்படி ஸ்லோவா நீ வந்து சீனியர் பொசிஷன் போய் மேனேஜ்மெண்ட் போய் ஒரு ஸ்கில் செட் டெவலப் பண்ணலாம். பட் நீ மனப்பாடம் பண்ணி ஃபுல்லா ஓட்டிட்டு உனக்கு ஒண்ணுமே தெரியாம நீ ஒரு ஒர்க் செட்டிங்ல வந்துட்டு சும்மா கொடுக்குற டாஸ்க் வந்து தட்டு மாதிரி நீ முடிச்சு உனக்கு ப்ராப்பர் அந்த லீடர்ஷிப் எபிலிட்டி இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா உனக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்ல உன் கரியரை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போறது கஷ்டம். ஸோ உன் கூட படிச்சவன் இன்னொருத்தன் அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஸ்கில்ஸ் நம்ம சொல்ற மாதிரி ஸோ அந்த ஒரு ஒர்க் செட்டிங்ல எப்படி சர்வைவ் ஆவறதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டான்னா கண்டிப்பா அவனோட growth வந்து உன்னோட ஃபாஸ்டா இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல்ல சொல்ற மாதிரி
ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா மட்டும்தான் நீ சக்ஸஸ்ஃபுல் ஆவ, நீ இவ்வளோ மார்க் இவ்வளோ படிச்சு நீ அரியர்லாம் இல்லாம நீ கிளியர் பண்ணா மட்டும்தான் வந்து நீ லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல் ஆவ, நீ கரியர்ல வந்து நீ பெரிய ஆள் ஆவ அப்படின்றது வந்து சுத்த ஒரு ஒரு பயங்கர ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஒரு ஏன்னா பிளண்ட் லை தான் அது. பிளண்ட் லை கண்டிப்பா தான், சீரியஸா. கண்டிப்பா. ஏன்னா நீயும் பார்த்திருப்பேன், நானும் பார்த்திருப்பேன். நம்ம ஸ்கூல்ஸ்லயே வந்து இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் எடுத்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணி ஒரு டாப் டியர் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜுக்கு போனவங்க நிறைய பசங்க பொண்ணுங்க வந்து இப்போ சும்மா தான் இருக்காங்க. ஸோ வேரியஸ் ரீசன்ஸ், மேபி வந்து அவங்களுக்கு பர்சனல் ரீசன் ஏதாவது இருக்கலாம், ஜாப் மார்க்கெட்ல வந்து எப்படி சர்வைவ் ஆவறதுன்னு தெரியாம இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறன்றதாலே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உன்னோட அந்த ரெஸ்யூமே வந்து அந்த ஏடிஎஸ் தாண்டி உள்ள போயிட்டு உனக்கு அந்த ஹெச்ஆர் கால் அதெல்லாம் வரதே வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்ல ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இந்த ஜாப் மார்க்கெட் ப்ராப்ளி வந்து அவங்களுக்கு அந்த அந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இல்லாம இருக்கலாம், they might lack that. அண்ட் சில பேர் வந்து நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வராம இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு லேசினஸ் பீரியட் வந்துடும். சரி அடுத்த வேலை தேடலாமா, இல்ல ஒரு ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கலாம், வீட்டில் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சில் பண்ணலாம், காலேஜ் ஸ்கூல்ல நான் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டோம், இப்பதான் நமக்கு இந்த பிரேக் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பிரேக் எடுத்து அந்த பிரேக்கே ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும், அப்புறம் அந்த 5 வருஷம் ஆகும், 7 வருஷம் ஆகும். அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம நீ படிச்சதும் உனக்கு மறந்துடும், அடுத்து என்ன கவர்மெண்ட் பண்றதுன்னு எக்ஸாம் தெரியும், படிக்கலாம். அடுத்து வருவோம் அதுக்கு. ஸோ ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற செட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ஸோ இந்த இந்த லேசினஸ் வந்து நீ எப்படி பாக்குற? இது பேக் டு ஸ்கூலுக்கே நம்ம போனோம்னு வச்சுக்க, அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீ இதோ இவ்வளவுதான் சிலபஸ், உனக்கு வந்து 5 புக் இருக்கு, 5 சப்ஜெக்ட் இருக்கு, 5 புக் இருக்கு, இந்த 5 புக்கை நீ படிச்சிட்டானா நீ பாஸ் ஆயிடலாம், இந்த 5 புக்கை நீ மனப்பாடமா படிச்சிட்டானா நீ வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவே, லைக் அவங்க படிக்கிற அந்த எப்படி சொல்றது, நாலேஜ் வந்து நீயே போய் வந்து எங்கேயாச்சும் இன்னும் நிறைய கத்துக்கோ, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோ, யார்கிட்டயாச்சும் கேளு, அதுன்ற மாதிரிலாம் இல்லை. ஏதோ அந்த 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 5 புக் இருக்கு, 5 புக்கை நீ படிச்சுக்கோ, 5 புக்கு உள்ள இருந்தா கொஸ்டின் வரும், அப்படி வராத கொஸ்டின் நீ சாய்ஸ்ல விட்டுரு, அந்த மாதிரி தான் அவங்க வந்து வளர்க்குறாங்க. அதே மாதிரி தான் காலேஜஸ்ல பார்த்தேன்னா கூட ப்ளூ பிரிண்ட்லாம் இது உனக்கு சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல, என் காலேஜ்ல பார்த்தேன்னா சொல்லுவாங்க, லைக் அந்த 11 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கும்ல, 11 மார்க் கொஸ்டின்லாம் நீ 4 பேஜ் எழுதிட்டானா நீ பேஜுக்கு 1 மார்க்கு இல்லை 1.5 மார்க் அந்த மாதிரி போட்டா அவன் 11 மார்க்குக்கு 5 மார்க் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும், அப்படி பாஸ் ஆயிடுவேன். அதனால அவங்க வந்து லைக் ஸ்கில்ஸை சொல்லி தரல, அவங்க வந்து லைக் நீ கொஸ்டினுக்கு அந்த அந்த ஹேர்டில் எப்படி நீ தாண்டணும் உனக்கு சொல்லி தராங்க, நீ ஆக்சுவலா அதை கத்துக்கிறியான்னா கிடையாது. ஆமா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துச்சான்னு கேட்டா வரல, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பதிலாக நீ அந்த கொஸ்டினை சுத்தி 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 நீ ஆன்சர் பண்ணினே இருப்பாங்க. 4 பேஜுக்கு எழுதுறானா 4 பேஜுக்கு ஒரு ஆன்சர் சத்தியமா வராது. நீ என்னதான் ஒரு பேஜுக்கு டயக்ராம் போட்டு நீ அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி போட்டாலுமே 4 பேஜுக்குலாம் வராது, மேக்ஸிமம் 2 பேஜ் 3 பேஜ் வரும். நீ 4 பேஜுக்கு என்ன எழுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படி அவங்க வந்து இவ்வளோதான் அந்த ப்ளூ பிரிண்ட், அப்புறம் வேற ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதெல்லாம் சொல்லுவாங்களே அப்படிலாம் சொல்லும்போது நீ அந்த அந்த பவுண்டரிக்குள்ளதான் நீ வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி இருக்கவங்க கிட்ட வந்து முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சிட்ட, நீ இதுக்கப்புறம் போய் வேலை தேடுன்னு அவங்க திடீர்னு ஓபன் பண்ணும்போது, கேஸை திடீர்னு ஓபன் பண்ணும்போது லைக் அந்த திணறது வந்து அவங்களால லைக் சர்வை பண்ண முடியாது, அந்த அந்த சுச்சுவேஷன்ல சர்வை பண்ண முடியாது. லைக் திடீர்னு ஒரு மாதிரி பயமா இருக்கும். இன்னொன்று இந்த காலேஜ்ல இருந்து லைக் ஸ்கூல்ல இருந்தே நல்லா படிச்சு வர பசங்கள்லாம் திடீர்னு அந்த ரிஜெக்ஷன்ன்ற ஒரு ஃபேஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல பார்க்கும்போதெல்லாம் அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து அது எப்படி டைஜஸ்ட் பண்ணணும்னே தெரியாது. அப்படி அப்படி போயிட்டு இருக்கவே, அதனால அந்த பவுண்டரி இல்லாம நீ முடிஞ்ச வரைக்கும் கத்துக்கோன்றத சொல்லணும். அப்புறம் இன்னொரு ரொம்ப தப்பான ஒரு இது என்னன்னு பார்த்தோன்னா, 12th முடிச்சுட்டா ஜாலியா இருக்கலாம், 10th முடிச்சுட்டா ஜாலியா இருக்கலாம், காலேஜ் முடிச்சுட்டா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு போது அவன் வந்து அந்த இப்போ 10th முடிச்சுட்டா ஜாலியா இருக்கலாம்னா, இப்போ ஒரு 9th பையன் நீ சொல்றேன்னு வச்சுக்கேன், 10th முடிச்சுட்டா ஜாலியா இருக்கலாம்னா அவன் 9th 10th வந்து எப்படி பாஸ் பண்றதுன்னு தான் பார்ப்பான். லைக் எப்படி அதை தாண்டி போறது அதுதான் பார்ப்பான் அவன். அந்த 2 வருஷத்துல என்ன கத்துக்கலாம், என்னென்ன இருக்கு, அந்த ஹை ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இருக்காது அவன்கிட்ட. அவன் அந்த 10th முடிச்சோடனே சரி ஜாலியா இருக்கலாம்னு பார்க்கும்போது நீ அந்த இடத்துல வந்து 11th 12th எடுத்துட்டு வந்துட்டு
நீ 12th முடிச்சிட்டா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு, அப்போ வந்து அவன் எப்பதான் நான் ஜாலியா இருக்குதுன்றதான் தேடி போனே தவிர, நீ வந்து எப்படி சொல்ற, ஒன் டே நீ பெட்டர் ஆக்கிட்டே இருக்கணும், பெட்டர் ஆக்கிட்டே இருந்து அப்புறமேட்டா ரிவார்டு வந்து நீ பின்னாடி கிடைக்கும். நீ உடனே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்லாம் உனக்கு வாய்ப்பே இல்லை. போ நீ வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு கடைசியில உனக்கு வந்து ரிவார்டா வரும். அந்த மைண்ட் செட் வந்து வரணும். கண்டிப்பா. அப்புறம் நம்ம ஊர்ல வந்து நம்ம மெயினா மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னொரு ஒரு டேபு என்னன்னா, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படிச்சா வந்து அது வந்து ஒரு மீமாவே ஆயிடுச்சு இந்த பாயிண்ட்ல. படத்துலயும் சரி ஜோக்லயும் சரி, ஐயோ இன்ஜினியரிங் அவ்வளவுதான் வேலை கிடைக்காது, நீ சும்மா தான் இருக்கணும், இந்த விஐபி அது இதுன்ட்டுலாம் வந்து ஒரு அதை குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காது. அது எனக்கு எனக்கு இன்னுமே புரியல. ஏன்னா இன்னுமே உலகத்துல வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து சரி எனக்கு புரியுது, நம்ம ஊர்ல வந்து காம்படிஷன் இருக்கு. ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருந்து இவ்வளோ இவ்வளோ கோடி பேர் வந்து கிராஜுவேட் ஆகி வராங்க. சி அந்த அந்த எந்த காம்படிட்டிவ் மார்க்கெட் இருந்தாலுமே உனக்கு வேலை வாங்கி நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா உனக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கணும். உனக்கு வந்து அந்த வேலைக்கு தேவையான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு உனக்கு புரியணும். அந்த வேலையில பெர்ஃபார்ம் பண்ணணும்னா உனக்கு அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நீ சர்வைவ் ஆக முடியும். நீ இன்ஜினியரிங் டிகிரி இருக்கிறதால வந்து உனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்றது வந்து ஒரு அது எக்ஸ்பெக்ட் பண்றதே வந்து ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர். ஸோ இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது, வேலை கிடைக்காதுன்னா உனக்கு ஆக்சுவலா மூளை இருந்தா மட்டும்தான் உனக்கு வேலை கிடைக்கும். உனக்கு ஆக்சுவலா வந்து உனக்கு உனக்கு ஒரு 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 டீம் செட்டிங்ல எப்படி நீ ஒர்க் பண்ண போற, நீ எப்படி பேசுற, ஹவு யூ கேரி யோர் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி அதான் நம்ம சொல்ற மாதிரி பேசிக் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஸ்கில்ஸ், அதாவது அந்த சர்வைவல் ஸ்கில்ஸ். ஸோ அந்த செட் ஆஃப் சர்வைவல் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான், நாட் ஜஸ்ட் இன்ஜினியரிங், எந்த ஜாப் எடுத்தாலுமே நீ டாக்டரோ லாயரோ நீ எந்த எனி டைப் ஆஃப் ஜாப் யூ சூஸ், உனக்கு அந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து யூ கேன் ஆக்சுவலி கெட் இன் டு பிக் ஃபர்ம் ஆர் சம்திங். ஸோ சும்மா வந்து 4 வருஷம் நீ டிகிரி வச்சிருக்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க அப்படின்றதுக்காக யார், ஏன்னா நம்ம ஊர்ல வந்துட்டு நீ ஒருத்தவனை கூப்பிட்டு ஒரு 4 பேர் முன்னாடி பேச சொன்னாலே வந்து இங்கிலீஷ்ல வந்து தடுமாறாம ஒரு 3 நிமிஷம் பேச சொன்னாலே வந்து அவங்க நடுங்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஒரு குரூப் டிஸ்கஷன்ல வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஒரு ஒரு அதான் நம்ம போன எபிசோட்ல பேசின மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா நர்வஸ் ஆயிடுவானுங்க, ஆங்ஷியஸ் ஆயிடுவானுங்க. அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. சி நான் இப்போ ஒரு ஹையரிங் மேனேஜரா இருக்கேன், நான் ஒரு கார்பரேட்ல வந்து நான் யாரையும் இப்போ ஹையர் பண்றேன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நான் சூஸ் பண்ண மாட்டேன் ஆப்வியஸ்லி. ஸோ என் டீமுக்கு எப்படி இருக்கான், அவனோட கல்ச்சர், என் ஆஃபீஸ் என்னோட ஒர்க் கல்ச்சருக்கு செட் ஆகிற மாதிரியான ஆளை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணுவேன். நீ வந்து இப்போ நீ டெவலப்பரா இருக்க, நீ வீட்ல இருந்து வந்து நீ கோட் எழுதுறது மட்டும்தான் உன் வேலைன்னா அது வேற, அதுக்குமே உனக்கு ஸ்கில்ஸ் தேவை. பட் ஸ்டில் அதுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து they don't expect you to talk in a meeting or something. உன்னோட வேலை வந்து மெயினா வந்து கோட் எழுதிட்டு இருப்ப, நீ ஆப் டெவலப் பண்ண, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலா ஒரு டீம் செட்டிங்ல நீ ரொம்ப ஆக்டிவா வந்து கொலாபரேட் பண்ணி மல்டிபிள் டீம்ஸோட கிராஸ் ஃபங்க்ஷனா நீ ஒர்க் பண்றனா அந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கான்றது மட்டும்தான் மெயினா. நீ மார்க் வச்சிருக்கியா, நீ வந்து இந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்க, நீ 12th இவ்வளவு மார்க் வச்சிருக்க, நீ சிஜிபிஏ இவ்வளவு வச்சிருக்கன்றதெல்லாம் வந்து எந்த கம்பெனியும் வந்து அதை ப்ரையாரிட்டியா வைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு இடத்துல உன்னால பேச முடியுமா, ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து இப்போ பேனல் இன்டர்வியூ இருந்துச்சுன்னா அந்த 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 ஹெக்டிக் ஃபேஸை வந்து நீ எப்படி தாண்டுற, நீ எப்படி ஆன்சர் பண்ற, நீ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கன்றது மட்டும்தான் பார்ப்பாங்க எந்த கம்பெனியா இருந்தாலும். யாருமே வந்துட்டு ஐயோ சரிப்பா இவர் வந்து இந்த காலேஜ்ல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து வந்து இன்ஜினியரிங் டிகிரி வச்சிருக்காரு, இவருக்கு நம்ம வேலை கொடுத்துடணும் அப்படின்னு எந்த கம்பெனியுமே கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து நீங்க வந்து ஜாப் மார்க்கெட்ல இருக்கிறது வந்து வேலைக்கே ஆகாது. நீங்க வந்து சுத்தி 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 அதே சர்க்கிள்ல தான் ஓடிட்டு இருப்ப. உன்னால வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் சக்சஸ்ஃபுல்லா இருக்கவே முடியாது. அது கூட பரவாயில்ல. இப்ப அங்க யூஎஸ்ல நீ இன்டர்வியூல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின், நீ இது வரைக்கும் என்ன பண்ண சொல்லு, அவ்வளவுதான். நீ வந்து அவங்க வந்து நீ வந்து எத்தனை சிஜிபிஏ வச்சிருக்க, அரியர் வச்சியா வைக்கலையா, அதெல்லாம் கேட்கறதே இல்லை. அவங்க கேட்குற கொஸ்டின், நீ வந்து இது வரைக்கும் லைக் உன் அகாடமிக் லைஃப்ல நீ என்னென்ன பண்ணியிருக்க, லைக் அந்த
யூனிவர்சிட்டிக்கு மேலே நீ என்னென்ன பண்ணியிருக்க, என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க, என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிற, லைக் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிக்கிறியா, இல்லை ஏதாச்சும் ப்ராஜெக்ட் கூட கொலாப் பண்ணிக்கிறியா, பார்ட் டைம் எங்கேயா வேலை செஞ்சுருக்கியா, இதெல்லாம் தான் கேட்குறானுங்க. ஸோ இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ இப்படி இருக்க ஒரு ஹெச்ஆர் கிட்ட வந்து நீ நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் ஒரு நார்மலா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு போறான், அவன் கிட்ட நீ என்ன பண்ணன்னு கேட்டா அவன் 4 வருஷம் என்ன படிச்சேன்றதே அவன் சொல்ல மாட்டான். அவன் அந்த ஃபைனல் செம்லேயே வந்து மிஞ்சி மிஞ்சி போனா அப்போ அந்த ப்ரெசென்ட்டா இருக்க அந்த ப்ராஜெக்ட் வேணா அவன் சொல்லுவான். அதை தாண்டி சரி ஏதாவது சாஃப்ட்வேர் படிச்சான்னு கேட்டா இல்ல, இதை தாண்டி ஏதாவது பண்ணியா இல்ல அப்படின்னு போது ஹெச்ஆருக்கு என்ன இன்னொன்னு அதே அவன் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான், அதே அவனுக்கு இங்கிலீஷ்ல கரெக்டா கம்யூனிகேட் பண்ண தெரியாது. கண்டிப்பா அப்படி இருக்கும்போது அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன யோசிக்கிறோம்னா, நீ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இப்ப நான் இது படிச்சா என்ன வேலை கிடைக்கும்ன்றத வந்து நீ முன்னாடியே யோசிச்சுட்டு ஜாயின் பண்ணணும். நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் ஐடிக்கு போறேன்னா எனக்கு புரியல, எதுக்கு அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், ஐடியே படிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீ ஐடி படிச்சிருந்தேன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். சம்மந்தமே இல்லாம 3 வருஷம் வந்து நீ ஃபுல் கோரா படிச்சுட்டு ஐடிக்கு போறதுக்கு இல்ல 4 வருஷம். அது நிறைய பேருக்கு வந்து என் கோல் என்னன்னா வந்து காசு. ஸோ ஐடி போயிட்டு நீ ஐடி சம்பந்தமான வேலைக்கு போயிட்டுனா நிறைய காசு பார்க்கலாம், சம்பளம் ஜாஸ்தி வரும். சி காசு முக்கியம் தான், பட் நீ காசு மட்டும்தான் முக்கியம், அதுதான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. என்னோட கரியர் அட்வான்ஸ்மெண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. காசுக்காக தான் வந்து என்னோட நான் படிச்சது 4 வருஷம் படிச்சது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு நான் ஒரு வேற வேற டைரக்ஷன் போறேன் காசுக்காக அப்படின்றது வந்து பாயிண்டே கிடையாது. நீ வந்து 4 வருஷம் வேஸ்ட். அப்புறமா வந்து நீ இப்ப புதுசா இன்னொன்னு கத்துட்டு போற, உனக்கு லைஃப்ல அப்புறம் உனக்கு என்ன என்ன பண்றோம், உன்னோட 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 நீட்ஸ் என்னன்னே உனக்கு தெரியாம ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டை தான் சுத்திட்டு இருப்ப. நானே பார்த்திருக்கேன், நிறைய பேர் வந்து மெக்கானிக்கல் எடுத்துட்டு ஸ்ட்ரீம்ஸ் மாத்துவாங்க, ஐடி அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பா வந்து நீ மெக்கானிக்கல் சம்பந்தமான நீ வேலைக்கு போற, நீ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போறனா கண்டிப்பா உன் வேலை கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. உனக்கு சம்பளம் அவ்வளவு வராது, உனக்கு ரொம்ப ரொம்ப லோ பேஸ் பே தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உனக்கு ஜாப் நேச்சர் ஆஃப் ஜாபும் வந்து உனக்கு அவ்வளோ ஈஸியா இருக்காது. பட் நீ ஐடி போயிட்டா ஐடில நிறைய செக்டர்ஸ் இருக்கு ஆப்வியஸ்லி. ஸோ நீ ஏதாவது செக்டார் போயிட்டு அது ஒரு சேஃபர் சைடு தானே அட் எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா ஐடினா வந்து இப்போ ஒரு நம்ம ஊர்ல வந்து சொல்லவே தேவையில்லை, ஐடினா ஐ திங்க் ப்ராபப்ளி இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கும், இல்ல யூஎஸ்க்கு அடுத்து கூட இப்போ இந்தியா இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ அந்த ரேங்கிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஐடினாலே இந்தியா. லைக் எனக்கு வந்து கோடிங் பிடிக்காதுன்னு சொன்னேன், இங்க வந்த புதுசுல வந்து இங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கிட்ட வந்து நான் சொன்னேன் கோடிங் பிடிக்காதுன்னு. அவனுக்கு வந்து என்ன ஷாக்கா பார்த்தாரு, நீ இந்தியன்னு சொல்ற கோடிங் பிடிக்காதுன்னு சொல்ற, டேய் இதனடா புது ஸ்டீரியோடைப்பா இருக்குன்ற மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ எனக்குமே வந்து நானும் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட் தான், பட் எனக்குமே அப்பப்போ அந்த 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 ஃபீலிங் இருக்கும், என்னடா இது ஒருவேளை நம்ம ஐடியை எடுத்துருக்கலாம் போல. ஸோ ஜாப் மார்க்கெட்ல சர்வே ஆகிறது மேபி இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிப்பேன். பட் நான் ஒரு பிடிக்காத ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணிட்டு காசுக்காக நான் அதை பண்ணிக்கிட்டு அந்த அதுல எனக்கு சுத்தமா எனக்கு வந்து ஈடுபாடே கிடையாது. சி அட் எண்ட் ஆஃப் த டே நீ எவ்வளோ காசு பார்த்தாலுமே வந்து அல்டிமேட் கோல் ஆஃப் யுவர் லைஃப் ஷுட் பி, எனக்கு பர்சனலி ஷுட் பி ஹாப்பினஸ். ஸோ 40 வயசுலயோ 50 வயசுலயோ வந்து உன்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலுமே வந்து நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இல்லை, நீ டிப்ரெஸ்டா இருக்க, நீ பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து நெக்ஸ்ட் 30-40 இயர்ஸ் பண்ணிட்டு காசு மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுல பாயிண்டே கிடையாது. காசு கண்டிப்பா யூ கேன் பை ஹாப்பினஸ் ஃப்ரம் மணி. லைக் உனக்கு பெரிய வீடு வாங்கலாம், நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நீ வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், நீ பிசினஸ் நீ கார் வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் உன் லைஃப்ல வந்து உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து நீ ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீ அதை பத்தி ரிக்ரெட் பண்றது வேஸ்ட். ஸோ பிடிச்சதை பண்ணிக்கிட்டு, ஏன்னா நீ இப்போ நீ ஆப்வியஸா வந்து உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீ எடுத்து நீ இப்போ பண்றனா நீ ஒரு ஃபுல் எஃபர்ட் போடுவ, ஃபுல் பேஷனட்டா நீ அதுல இறங்குவ. பிடிக்காத விஷயம்னா வந்து காசுக்காக பண்ணுவ நீ பேசிக்கலி. அதுல அந்த ஜாபோட ஒரு எமோஷனல் கனெக்டே இருக்காது, உனக்கு அந்த பேஷன் இருக்காது, உனக்கு அந்த டிரைவ் இருக்காது. ஸோ அந்த அதுல வந்து எனக்கு சுத்தமா வந்து எனக்கு அது பிடிக்காது. காசுக்காக வந்து உன் ஸ்ட்ரீமை மாத்திக்கிட்டு இந்த காசை தேடி ஓடுறது வந்து எனக்கு பாயிண்டே இல்லைன்ற மாதிரி தான் தோணும், அட்லீஸ்ட் இன் யுவர் mid-20s or 30s. ஸோ அதுக்கப்புறம் நீ உன் ஃபைனான்ஷியல் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறுறது ஓகே. பட்
காலேஜ் முடிச்சு நீ கிராஜுவேட் ஆயிட்டு காசு காசு காசுன்னு போறது வந்து வேஸ்ட். உன் கரியர் வந்து பேசிக்கலி உன்னோட பேஷன், அதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். காசு டிபெண்ட் ஆகி இருக்கவே கூடாது. நீ வேலை உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் அட்லீஸ்ட். இப்போ அந்த என்ஜினியர்ஸ் டேலாம் வந்துச்சுன்னா எனக்கு அந்த மீம் போடுவானுங்க, லைக் நீ ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் படிச்சா இந்தந்த வேலை தான் செய்ய முடியும், இன்ஜினியரிங் படிச்சா நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அவங்க ஏதோ பெருமையா போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. டேய், நீ படிச்சதுக்கு வேலை கிடைக்கலன்னா அது கிட்டத்தட்ட ஃபெயிலியர் மாதிரி தான். கண்டிப்பா அதை வந்து நீ போஸ்ட் பண்ணி நார்மலைஸ் பண்ண உடனே அது ஒன்றும் பெரிய இதாக போகிறது இல்லை. நீ அந்த அந்த சில பேர்லாம் இருப்பானுங்க, சினிமா தான் இன்ட்ரெஸ்ட், ஆனால் நான் வந்து வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு இன்ஜினியரிங் படித்தேன் அப்படின் போது, சரி நீ சினிமா இன்ட்ரெஸ்ட்னா நீ வந்து சினிமா இன்ட்ரெஸ்ட் அதை பார்த்து நீ வந்து சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரி இதை பண்ணுறியான்னு கேட்டால் இல்லை இது எனக்கு பிடிக்கல, எனக்கு சினிமா தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஒரு 4 இயர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த 4 வருஷம் முடியும் போது லைக் வீட்டில் கேட்க தான் செய்வாங்க, வேலைக்கு போறியா, கண்டிப்பா ஏதாச்சும் நீ இன்கம் ஸ்ட்ரீம் இருக்கணும், இல்லை அடுத்து ஏதாவது படிக்கிறியான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சில பேர் வந்து நடிக்கிறதுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இல்ல வேலை கிடைக்கிறதுக்கே வந்து நீ ஜென்யூனா நீ அதுக்கு எஃபோர்ட் போட்டு நீ வேலை தேடுறியான்றதும் இருக்கு. ஸோ சில பேர் வந்து கண்டிப்பா வந்து நிறைய கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணுவாங்க, இன்டர்வியூஸ் எல்லாமே உனக்கு ரிஜெக்ஷன்ஸ் தான் வரும். பட் நீ அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து வர ஃபீட்பேக், ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிற உனக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னா ஐ திங்க் யூ ஷுட் டேக் தட் அஸ் அ குட் லெசன். நீ வந்து நீ பயங்கர ஹார்ட் பிரேக்கா எடுத்துட்டு ஐயோ அப்படின்றதோட அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் எடுத்து சரி ஓகே நமக்கு இன்டர்வியூல வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கு ரீசன் இதுதான் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்துட்டு அந்த ஸ்கில்ல வந்து நீ எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி அதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட, நீ நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது நீ எப்படி பேசணும் என்னன்றது வந்து நீ ஆக்சுவலா எஃபோர்ட் போட்டு நீ அதை கத்துக்கணும். இன்டர்வியூ ப்ராசஸ்ன்றது வந்து பேசிக்கா வந்து அது வந்து இட்ஸ் அ லைஃப் லெசன் தான். ஸோ அது வந்து நீ ஆன்லைன்ல பாக்குறது, நீ இந்த டிப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் இது எல்லாமே இருந்தாலுமே வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த இன்டர்வியூல பேசும்போது நீ தான். ஸோ நீ பேசுறதுக்கான ஃபீட்பேக் தான் உனக்கு வரப்போகுது. ஒரு ரிஜெக்ஷன் நீ வந்து ஒன்னையே செல் பண்ணிக்கிறது தான். எக்ஸாக்ட்லி நீ ஒன்னு அட்வர்டைஸ் பண்ணி அவனை வந்து எப்படி சொல்றது, ஒன்னை வாங்க வைக்கணும். அதான் ஜென்யூனா எஃபோர்ட் போட்டு ஜாப் மார்க்கெட்ல ட்ரை பண்ணி கஷ்டப்படுறது வேற, வேலையே கிடைக்கல அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது வேற. சும்மா வந்துட்டு ஏதாவது சும்மா ரேண்டமா எல்லா வேலைக்கும் அப்ளை பண்ணிட்டு அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டு ரிஜெக்ஷன்ஸா வருது ஏனே தெரியாம இருக்கிறது வேற. ஸோ இப்போ ரிஜெக்ஷன் வருதுன்னா ரெஸ்யூமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்கலாம். உன்னோட இன்டர்வியூல வந்து உன்னோட செல்லிங் ஸ்கில்ஸை நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ படிக்கலாம். இப்போ இல்லாட்டி ஏதாவது டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் வச்சு உன்னோட ப்ரொஃபைல் எப்படி நீ பில்ட் பண்றது, அந்த மாதிரி ஆக்சுவலா எஃபோர்ட் போட்டு நீ ஜாப் மார்க்கெட்ல வந்து நீ சர்வைவ் பண்ண ட்ரை பண்றது வந்து ஐ திங்க் அது வந்து என்னைக்குமே உனக்கு கை விட்டு போகுது. ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு இன்டர்வியூமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ரிஜெக்ஷன் வருதுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் இன்டர்வியூ இன்னும் பெட்டரா பண்ணுவேன். இன்கேஸ் நீ அந்த ஃபீட்பேக்லாம் வச்சு நீ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்றனா. பட் அந்த 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 எஃபர்ட் இல்லைன்னா உன்னால வந்து வேலை கிடைக்கும், மேபி கிடைக்கலாம். பட் உனக்கு வந்து என்ன சொல்றது, உனக்கு அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேஸ் வந்து இன்னும் லாங்கரா போயிட்டு தான் இருக்கும். இன்னொன்னு நீ முடிவு பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, லைக் இத்தனை பேர் வெளில வராங்க, இத்தனை பேர்ல எத்தனை ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஓப்பனிங்ஸ்ல ஒருத்தனா நீ உள்ள போகணும்னா அவன் வந்து லைக் கண்டிப்பா ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிருப்பான். லைக் மேபி லைக் எவ்வளோ வெளில வரவங்களுக்கும் ஓப்பனிங்ஸுக்கும் பார்த்தோன்னா 0.1%, 1% இவ்வளோதான் இருக்கும். ஸோ 100ல் 0.1% நீ இருக்கிறியா, அதை வந்து நீயே உன்னை அசஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா நீயே உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதான். நீ வந்து லைக் அவன் வந்து ஃப்ளூக்ல எடுத்துப்பான், லைக் இப்படி பேசினா அவன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். இந்த யூடியூப்லலாம் இருக்கும், இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த விஷயத்தையெல்லாம் நீ சொன்னேன்னா அவன் வந்து கண்டிப்பாக இன்டர்வியூவில் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி டிப்ஸ்லாம் போட்டு வீடியோ போட்டிருப்பானுங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறது தான். ஃபேக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி அவனுக்கு வியூ கிடச்சிச்சு, அவன் அது முடிஞ்சிச்சு. அது நீ வந்து நீயே உன் மேலே வந்து லைக் அவனுக்கு வந்து எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ வந்து நீ ரொம்ப நம்பிக்கையோடு இருப்ப, கிடச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்ப. அப்போ வந்து ரிஜெக்டட்னு இருப்போ இன்னும் அவங்க சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நீ உட்காந்து ஒரு ரெஸ்யூமை பார்த்ததுனாலே தெரியும்
இது வந்து காமனா இந்த மாதிரி அவனால வேற ரெசியூம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா மீதி 99% ஆஃப் ரெசியூம் இப்படிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல அது அது வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிபுத்திசாலியா இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு ஏத்த மாதிரி ரெசியூமே மாத்தி மாத்தி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஏடிஎஸ் வந்து அவ்வளோ முட்டாளும் கிடையாது. ஸோ நீ ஒரு வேலைக்கு ஏத்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ரெசியூமேல போட்டா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபில்டர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடும். ஏன்னா அது எப்படி நீ எக்ஸாக்டா இந்த வேலைக்கு டெய்லர் ஸோ அது வந்து நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் அது வந்து ரிஜெக்ஷன். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜாப் அப்ளை பண்ற போதெல்லாம் சொன்னாங்க, நீ வந்து அந்த ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கும் நீ ஒரு ரெசியூம் எழுதணும், ஒரு மோட்டிவேஷன் லெட்டர் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி பார்த்தா நான் ஒரு நாளைக்கே பார்த்தேன்னா 20-30 மோட்டிவேஷன் லெட்டரும் 30 ரெசியூம் எழுதிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இல்லை இவ்வளவுதான் நான் பண்ணிக்கிறேன், இதை வச்சு நான் அப்ளை பண்றேன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அது நீ சொன்ன மாதிரி தான் ஏடிஎஸ் வந்து கரெக்டா ஃபில்டர் பண்ண, அது எப்படி இந்த வேலை வரும் முன்னாடியே தெரிஞ்சு நீ வாழ்க்கை இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சிரிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லிங்க்டின்ல நடக்கிற புல்ஷிட் தான். நீ லிங்க்டின் போனினாலே வந்துட்டு எனக்கு 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 நான் வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் நான் லிங்க்டின் போவேன். எப்பவுமே வந்து நான் பெருசா வந்து நிறைய பேர் நினைச்சுப்பாங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் பயங்கரமா இருந்தா வேலை கிடைக்கும், ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொஃபைல் எல்லாம் பார்ப்பாங்க, லிங்க்டின்ல வந்து நீ சம்மரி இதெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் கம்பெனி இல்ல ஏதாவது ஒரு கம்பெனி, நீ மேஜர் கம்பெனி நீ பாத்தீங்கன்னா, என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் ப்ரீவியஸா நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே நான் பார்த்தேன் மேனேஜர் லெவல், டைரக்டர் லெவல்ல இருக்கவங்களாம் லிங்க்டின் அக்கௌண்டே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அவங்க லிங்க்டின் போனாலுமே வந்து ரொம்ப பிளாங்கா இருக்கும். அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் போட்டிருப்பாங்க, அவங்க போட்டோ கூட இருக்காது, ரொம்ப ஒரு 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 ஃபேக் ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும் லிங்க்டின் அக்கௌண்ட். பேருக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு, பேருக்குன்னு சும்மா வச்சிருப்பாங்க. மேபி அவங்க ஜாப் அப்ளை பண்றதுக்கு வச்சிருப்பாங்க, இல்ல சும்மா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமே வச்சிருப்பாங்க. பட் அவ்வளோ வந்து எஃபோர்ட் போட்டு அப்படியே அந்த லிங்க்டின் அக்கௌண்ட்டை பயங்கரமா பில்ட் பண்ணி அப்படியே அடிக்கடி போஸ்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து they will be in executive levels. ஸோ இந்த லிங்க்டின்ல வந்து போய் புலம்புறது, இல்ல அதுல போய் ஏதாவது போடுறது வந்து அப்படி போட்டாதான் உனக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பா வந்து நீ லிங்க்டின்னால வந்து உனக்கு வேலையே கிடைக்காது நான் சொல்ல. கண்டிப்பா வந்து நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வந்து உனக்கு ரீச் அவுட் பண்ணலாம், ஒரு போஸ்ட் பார்த்து உன் ப்ரொஃபைல் பார்த்து பண்ணலாம். பட் அதுதான் வந்து சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா, இதுதான் ரெசிபி, லிங்க்டின் தான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்டினை ப்ரையாரிட்டைஸ் பண்றது வந்து பாயிண்டே கிடையாது. யாருமே லைக் கம்பெனிஸ், மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டோன்ட் ஈவன் கேர் நீ வந்து லிங்க்டின்ல வந்து நீ எப்படி டெய்லர் பண்ணிருக்க அப்படின்றது வந்து நீ ஒரு வெப்சைட் பண்ணி அப்ளை பண்றனா அதை யாருமே பெருசா பார்க்க மாட்டாங்க. பட் அதான் சொல்றேன், சில ஹெச்ஆர் அண்ட் சில ரெக்ரூட்டர்ஸ் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல பார்த்து ரீச் அவுட் பண்ணி உனக்கு வேலை கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் லிங்க்டின் மட்டும்தான், லிங்க்டின் வச்சு நீ சென்டர் பண்ணிக்கிட்டு நீ, ஏன்னா இப்போ நிறைய பேர் நீ பாத்தீங்கன்னா லிங்க்டின்ல வந்து வேலை கிடைக்காம போய் ரேண்ட் போஸ்ட்லாம் நிறைய பேர் போட்டுட்டே இருப்பாங்க. இது மாதிரி நான் இவ்வளோ அப்ளை பண்றேன், இவ்வளோ ரொம்ப மோசமா இருக்கு ஜாப் மார்க்கெட், அது இதெல்லாம் போடுவாங்க. பட் இந்த மாதிரி ரேண்ட் பண்றதால உனக்கு கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்றது சர்டனே கிடையாது, உனக்கு கிடைக்காம போகலாம். ஸோ லிங்க்டின் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மை வந்து டிபெண்ட் ஆகி தான் உன் கரியர் இருக்க போகுது அப்படின்றது வந்து அது ரொம்ப ஒரு ஃபன்னியான விஷயம் தான். அது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது கண்டிப்பா. மேபி ஒரு 80% சொல்லலாம். ஒரு லிங்க்டின் மேபி லைக் எப்படி சொல்றது, ஒரு ப்ரொஃபஷனல் சோசியல் மீடியான்னு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நீ இந்த இன்ஸ்டாகிராம்ல ஷிட் போஸ்ட்லாம் போட்டுருக்கிறது போல இது லிங்க்டின்ல வந்து ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலா லைக் எப்படி சொல்றது, புது இன்னோவேஷன் சைட்ஸ் அது இதுன்ற மட்டும் வேணா வச்சுக்கலாம். நீ லிங்க்டின் பில்ட் பண்ணணும்னு யோசிக்காம உன் ஸ்கில் செட்டை பில்ட் பண்ணணும்னு யோசிச்சேன்னா பெட்டரா இருக்கும். நீ என்னதான் லிங்க்டின் அக்கௌண்ட்ல நீ பாலிஷ்டா எது என்ன வச்சிருந்தாலுமே அந்த இன்டர்வியூல வந்து நீ தான் வாயை தந்தும் கேமரா ஆன் பண்ணி தான் பேச போற. ஸோ அதுல ஒர்க் பண்றது இட்ஸ் ஈவன் பெட்டர் தேன் லிங்க்டின்ல பயங்கரமான ஒரு டிபி போடுறதோட. ஸோ நான் லிங்க்டினை வந்து ஒரு ஒரு புல்ஷிட் மீடியானால தான் நான் பாக்குறேன். நான் வந்து போறதே வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் போவேன் லிங்க்டின். நான் வந்து கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேன். அவங்க இந்த சேல்ஸ் ப்ரமோட் பண்றவனுங்கெல்லாம் போன்ற போஸ்ட் இருக்குல்ல, ஐயோ அதெல்லாம் தான் சிரிப்பா இருக்கு. அவன் வந்து வாழ்க்கையில ஒரு வாட்டி ஒரு $1000 per day வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பான். அதை வந்து how to earn $365,000 per year
அந்த மாதிரி. நான் வந்து காசே இல்லாம நடுத்தெருல நின்று ஒரு ஸ்கூலுக்கு போய் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு வந்து போஸ்டப் பண்ணி போஸ்ட் போடுறது வேற. ஸோ லிங்க்டின்ல வந்து மெஜாரிட்டி பீப்புள் பண்றது அதுதான். ஒரு கஷ்டத்தை வந்து ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு ஒரு பேரா மாதிரி போட்டு ஒரு போஸ்டா போட்டு அட்டென்ஷன் சீக் பண்றதுதான். ஸோ 4 பேர் விக்டிம் கார்டு பார்ப்பாங்க. ஹோல்ட் பண்றது அவ்வளவுதான். விக்டிம் கார்டு ஹோல்ட் பண்ணி நான் பாருங்க நான் கஷ்டப்படுறேன்ட்டு விக்டிம் கார்டு. அந்த இம்ப்ரெஷன் அந்த அட்டென்ஷனுக்கு தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ 4 பேர்ட்ட இருந்து உனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும்னா அதுக்காக பண்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த அப்ராட் போயிட்டு இந்த ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணிட்டு போயிட்டு நீ எதுக்கு? எனக்கு சுத்தமா எனக்கு புரியவே இல்லை. லைக் இல்ல நம்ம வந்து நம்ம இன்னொரு எபிசோட் போடுறோம். அது பேசணும்னா வந்து அது போயிட்டு இருக்கு. அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி 3 அது எனக்கு சுத்தமா புரியல. ஏதோ அவங்க 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 போடுற அந்த கண்டென்ட்லாம் பார்த்தேன்னா லைக் இது யூகேல தக்காளி இருக்கா, வாங்க போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அங்கேயும் மனுஷன் தான் இருக்கானுங்க. நீ இவனுக்கு ஏதோ வேற ஏதோ கிரகத்துக்கு போயிட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, இப்பயுமே வந்து யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, யூரோப்லாம் வந்து நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு, ஏன்னா அதான் பேசிக்கா வந்து இப்போ அது ஒரு ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நீ அப்ராட் போய் மாஸ்டர்ஸ் படிக்கணுன்றது வந்து பிடிக்குதோ இல்லையோ, இல்லை உனக்கு ஜென்யூனா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, இந்தியா விட்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் அண்ட் இப்போ ட்ரெண்டாகவும் ஆயிடுச்சு. சும்மாவே கிளம்பி போறாங்க. இங்கே வேர்ல்டு வைடு வந்து இப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு மார்க்கெட். ஸோ எல்லா கண்ட்ரிஸுமே சரி, இப்போ யூஎஸ் வந்து நீ மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டா உன் லைஃப் செட்டு அப்படின்றது கிடையவே கிடையாது. நிறைய பேர் இங்க லோக்கல்ஸே சரி, நான் அமெரிக்கன்ஸே நான் சொல்றேன், அமெரிக்கன்ஸே வந்து வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ லோக்கல் ஆளுங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீ கண்டிப்பா வந்து 40-50 லட்ச ரூபா போட்டு நீ மாஸ்டர்ஸ் டிகிரியோட முடிச்சுட்டு நீ வெளில வந்துருவ. பட் வெளில வந்துட்டு இந்த ஜாப் மார்க்கெட்ல நீ லோக்கல் ஆளுங்களோடையும் போட்டி போடணும். அதே மாதிரி வேர்ல்டு வைடு மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்த ஆளுங்களோடையும் நீ போட்டி போடணும். ஸோ நீ போட்டி போட்டு ஒரு இமிகிரண்டா ஒரு வேலை செக்யூர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து ஆல்ரெடி கண்ட்ரில இருக்கவங்களுக்கே வந்து வேலை இல்லாம. ஸோ நீ புதுசா வந்து திருப்பி நீ அந்த ரேஸ்ல நீ ஜாயின் ஆகி, ஸோ அதை வந்து ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணாமே நிறைய பேர் வராங்க. அதான் அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஃபாரின்ல படிக்கிறேன்றது வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அது ஏன்னா ஒரு ரீல் வீடியோ கூட நான் பார்த்தேன், எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஹைதராபாத் ஏர்போர்ட்டை வந்து ஆகஸ்ட் ஃபால் இன்டேக்கு வந்து ஒரு 1000 பேருக்கு மேல நிக்கிறாங்க அங்க. எல்லாம் வந்து போட்டி வைக்கலாம். அதான் தெரியல இது எவ்வளவு வருஷத்துக்கு இதே மாதிரி ஆகும் போகும்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். அதான் சொல்றேன்ல, நீ என்னதான் வந்து நீ மாஸ்டர்ஸ் பண்ற, நீ மாஸ்டர்ஸ் கூட நீ ஈஸியா வந்து மார்க் எடுத்து நீ பாஸ் ஆயிடலாம். நீ அசைன்மெண்ட்லாம் காப்பி அடிச்சு என்ன 4-5 பேர் நீ உட்காந்து நீ கம்பேரிட்டிவ் பேச்சுலர்ஸோட மாஸ்டர்ஸ் ஈஸி. ஸோ நீ ஈஸியாக நீ அதை பைபாஸ் பண்ணி வந்துடலாம். பட் நீ பைபாஸ் பண்ணி வந்துட்டு இங்கே வந்து உனக்கு ஆக்சுவலாக உனக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு வேலை கிடைக்கும். இல்லாட்டி உனக்கு நிறைய பேர் வந்து ஃபேக் பண்ணி கூட வேலைலாம் வாங்குவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஸ்கேமே போயிட்டு இருக்கு. எனக்கு மற்ற கண்ட்ரீஸ்ல எனக்கு எப்படின்னு தெரியல, மேபி யூகேல இருக்கலாம். பட் யூஎஸ்ல வந்துட்டு அந்த ஃபேக் ஜாப் கன்சல்டன்சிஸ், ஸோ உனக்கு பதிலாக ப்ராக்ஸி போட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. கவர்மெண்ட்டும் ரொம்ப அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க. இது பண்றது மோஸ்டா இந்தியன்ஸ் தான். ஸோ இதுவும் நடந்துட்டு இருக்கு. பட் அது எண்ட் ஆஃப் தி டே வந்து பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி தான். உனக்கு வந்து ஜென்யூனா வந்து உனக்கு ஸ்கில் இருந்தா மட்டும்தான். வேலை செய்யறத பார்த்தாலே தெரியும்ல உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்ட்டு. ஆமா, அவன் அந்த 3 months 4 months அந்த ட்ரைனிங் பீரியடா ஏதோ சொல்லுவாங்க, ட்ரைனிங் பீரியடா டெஸ்ட் பீரியடா, அது அந்த டைம் இருக்கதே அதுக்கு தான். அதுலயே பார்த்து தெரிஞ்சுப்பான் நீ எப்படி வேலை செய்யற அப்படின்றது. அமேசான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் மாஸ் லே ஆஃப் பண்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அமேசான்ல வந்து இவனுங்க இன்டர்வியூஸ்லாம் வந்து நிறைய காலேஜ் படிக்கும் போதே வந்து ஹெல்ப்லாம் வச்சு கிராக் பண்ணுவாங்க. ஸோ நானே கண் கூட பார்த்துருக்கேன். நிறைய பசங்க வந்துட்டு ரூம்ல வந்து 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு உனக்கு அந்த கொஷின்ஸ்லாம் வரும், அவனுங்க கோட்லாம் வந்து இதெல்லாம் டெவலப் பண்ணி அவனுக்கு அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணுவாங்க. பட் நீ உனக்கு சைன் ஆன் போனஸ்லாம் கிடைச்சிடும். உனக்கு வந்து $30,000 $40,000 வந்து உனக்கு சைன் ஆன் போனஸ்லாம் கிடைச்சி நீ வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் ஆஃப்டர் 6 months அமேசான் மாதிரி ஒரு கம்பெனிலாம் வந்து உன்னை ராட் விடுவான்.
உனக்கு வந்து பியர் ரிவ்யூ அது இதெல்லாம் இருக்கும். உன் டீம்ல எல்லாரோட ம், ம், ம். பெர்ஃபார்மன்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அதுல ஏதாவது ஒன்று குறைஞ்சாலே வந்து உனக்கு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவான். ஸோ ஆமா. அதான் நம்ம நீ நீ சிஸ்டமை நீ எவ்வளவுதான் கேம் பண்ணி என்ன பண்ணாலுமே வந்து உனக்கு உனக்கு ஆக்சுவலா மூளை இல்லை, உனக்கு எதுவும் தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. புக்கை பார்த்து யார் வேணாலும் படிச்சுக்கலாம். புக்கில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி யார் வேணாலும் எழுதிக்கலாம். அதை வச்சு மார்க் வாங்கிக்கலாம். ஆமா. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இல்லைன்னா நீ வந்து சர்வே பண்ண முடியாது. மேபி வேணா என்ன ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா லைக் அட்மோஸ்ட் சொல்றேன், ஒரு 1 இயர் வேணா நீ ஒரு கம்பெனில சர்வே பண்ணலாம். அதை தாண்டி உன்னால எப்படி சொல்றது, அந்த பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லாம ஆமா ஆமா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 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 கட்டம் வரைக்கும் தான் உன்னை வச்சுப்பாங்க. அதுக்கு மேல நீ வந்து பார்த்தேன்னா லைக் சுத்தி இருக்கவங்க எல்லாமே க்ரோ ஆயிட்டு போயிட்டே இருக்கும்போது நீ கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல்ல டீடைன் ஆகி உட்காந்துருப்பான்ல, அந்த அந்த ஃபீலிங் தான் வரும் உனக்கு. புது செட் வரும், இல்லைன்னா லைக் உன் கூட இருந்தா ஒரே ஒருத்தன் இருப்பான், மீதி எல்லாரும் போயிடுவாங்க போது அதுவே உனக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி தான் ஆகும். கண்டிப்பா. அண்ட் கமிங் டு அனதர் இன்னொரு பார்ட் ஆஃப் ட்ரெண்ட் என்னன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம ஊர்ல. ஸோ யூபிஎஸ்சி அந்த எக்ஸாமு நிறைய இருக்கு. எனக்கு தெரியல, பேக் எக்ஸாம் அது இதுன்னு மெயினாக யூபிஎஸ்சி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த யூபிஎஸ்சி வந்து அது ஏதோ ஸ்டார்ட் கூட நான் பார்த்தேன். இந்தியன் பாப்புலேஷன்ல யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதுலேருந்து 0.5% தான் வந்து ஆக்சுவலி மேக் இட் டு த ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து அதான் சொல்லல, உனக்கு அது போர்ஷன் சிலபஸ் அந்த மாதிரி உனக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ உனக்கு பேசிக்கா உனக்கு எல்லாமே தெரியணும். உனக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் தெரியணும், ஹிஸ்டரி தெரியணும், லாங்குவேஜ் தெரியணும், உனக்கு எல்லாமே தெரியும். ஸோ உனக்கு அந்த அந்த ஜெனரல் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் வந்து நீ யூபிஎஸ்சின்ற மாதிரி ஒரு உனக்கு அது இருக்குன்னு நீ ரியலைஸ் பண்ணா மட்டும்தான், ஆக்சுவலா இருந்தா மட்டும்தான் வந்து நீ யூபிஎஸ்சின்ற ஒரு ஒரு டெசிஷனை நீ எடுக்கணும். நீ அதை ப்ரிப்பேர் பண்றது படிக்கிறது அதெல்லாம். பட் ரேண்டமா வந்து சும்மா யூபிஎஸ்சி எழுதி பார்ப்போம், சும்மா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் எழுதி பார்ப்போம். எல்லாரும் வந்து ஏதோ போறாங்க, நம்ம யூபிஎஸ்சி ட்ரை பண்ணு சொல்லிட்டு பல வருடங்கள் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் சும்மா இருந்தாங்கலாம் எனக்கு தெரியும் பர்சனலா. ஸோ அதை நீ எப்படி பாக்குற? எப்பயுமே நீ வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து வச்சு யோசிச்சு பார்த்தேன்னா தெரியும். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்போ இந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் ஏதோ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. லைக் 30 ஓப்பனிங்ஸோ 40 ஓப்பனிங்ஸோ இருக்குது. அவன் என் கூட முடிச்சவன் அப்படின்னா நான் 2020 முடிச்சவன். இப்போ வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ 40 போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் எழுதுவாங்க? லைக் இப்போ இந்த வருஷம் வந்து படிக்கிறவன் எழுதுவான், அதுக்கு முன்னாடி 4 வருஷம் போனவன் எழுதுவான். அப்போ வந்து நீ 6 பேட்ச் கூட கம்ப்ளீட் பண்ற. 6 பேட்ச்ன்றது மினிமம். நம்மளோட பெரிய வயசு பசங்க எல்லாம் கூட லைக் ஒரு 10 பேட்ச்னு வச்சுக்கோ. 10 பேட்ச்ல ஒரு பேட்ச் ஒரு 500ன்னு வச்சா கூட எவ்வளோ 5000 பேர் கூட நீ வந்து கம்ப்ளீட் பண்ற. 5000 பேர் கூட கம்ப்ளீட் பண்ணி நீ இந்த 40 சீட்டை வாங்க முடியுமா? நீ ஃபர்ஸ்ட் யோசி. நீ அதுல இன்புட் போடுற டைமை நீ வேற எதுக்காச்சும் லைக் ப்ரொடக்டிவா போட்டேன்னா அதுல இம்ப்ரூவ் பண்ணலாம். அது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ன்றது இருக்கிறத வச்சுட்டு அதை வந்து இவனுங்களும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கோச்சிங் சென்டர்ஸும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அது பேசிக்கா லைக் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுனால நீ லைக் ஸ்கூல் மேக்ஸு, ஸ்கூல் சயின்ஸு, லைக் ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி சும்மா சும்மா சொல்லிக்கலாம். அது யார் வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து நீ இவங்க பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு என் காலேஜ் ஸ்டாஃப்ஸே வந்து ஒரு 2-3 பேர் வந்து வேலை போயிடுச்சு. பாண்டியில் ஒரு கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணி இப்போ ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திருக்காங்க. அவனுக்கு கிளியர் பண்ணான்னு கேட்டேன், அவனே கிளியர் பண்ணல. அவன் வந்து இவனுக்கு கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அதேதான் யூஜி முடிச்சுட்டு அடுத்து பிஜி முடிச்சுட்டு எந்த காலேஜ்ல படிச்சு அந்த காலேஜ்ல ஸ்டாஃப் அவ்வளவுதான். சரி அதான் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பிளான் பி இல்லாம நீ போகக்கூடாது. நீ வந்து எதுவுமே பண்ணாம யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போறேன், நீட் ப்ரிப்பேர் பண்ண போறேன், யூபிஎஸ்சி மட்டும் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நீ அதுக்கு போகவே கூடாது. நீ ஏன்னா யூபிஎஸ்சியில சக்சஸ்ஃபுல் ஆனவங்க வந்து நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகி சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. ஸோ நீ ஃபுல் டைம் நான் படிச்சு நான் எழுதி வேலைலாம் பார்க்க மாட்டேன், நான் கோச்சிங் கிளாஸ் போய் சேர போறேன், நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பியே இல்லாம வருஷம் வருஷம் நீ வேஸ்ட் பண்றது வந்து
உன்னோட அந்த பிரைம் ஏஜ், அதாவது அந்த 25 to 30 தான் வந்து உன் கரியர்ல வந்து அந்த பேஸ்மெண்ட் போடுற ஏஜ். அதுதான். ஆமா நீ நீ எவ்வளவு காசு பண்ற என்ன பண்றதுலாம் மேட்டரே கிடையாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஒரு 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 வேலை அப்படின்னு நீ அந்த டைம்ல நீ போகும்போது தான் உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்டு நீ ஊர் சுத்திட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா, ஏன்னா நீ நீ ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாரு, நீ ஒரு வருஷம் 2 வருஷம் நீ வீட்டுல இருந்துட்டுனா நீ அந்த அப்பா அம்மாவோட சப்போர்ட்ல பேரண்ட்ஸ் மணியில நீ உனக்கு பயங்கர ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும். ஆமா ஸோ அதை விட்டு உனக்கு வெளியில போன்ற நீ எஃபர்ட்டே எடுக்க மாட்ட. உனக்கு உனக்கு கஷ்டப்படணும்னே தோணாது. அதனாலதான் அதுதான் நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் பண்ற தப்பே. ஏன்னா நீ நீ அதான் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொன்ன மாதிரி நமக்கு அந்த சிலபஸ், ஆமா நீ 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 வந்து ஜென்யூனா வந்து நீ இன்டெலிஜென்ட்டா இருக்கேன்னு உனக்கு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வேலை பண்ணிக்கிட்டே நீ பார்ட் டைமா வந்து நீ யூபிஎஸ்சி ஆமா படிச்சு நீ கிளியர். நிறைய பேர் பண்ணிருக்காங்க, ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் தான் அது, எக்கச்சக்க பேர் ஆமா பண்ணிருக்காங்க. ஸோ நீ பிரேக் எடுத்து பண்றது வந்து அதுவும் ஒரு 2-3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்கல, நீ வந்து ப்ரிலிம்ஸே நீ கிளியர் பண்ணலன்னா நீ பிளான் பி எடுத்துட்டு போறது தான் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ நீ வந்து அதையே டிபெண்ட் ஆகி நான் இப்போ கிளியர் பண்ணுவேன், அப்புறம் கிளியர் பண்ணுவேன், அடுத்த வருஷம் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதில் டைம் வேஸ்ட் பண்றது வந்து ஒன்னை நீயே ஏமாத்திக்கிற மாதிரி தான். அது ஃப்ரீயா கிடைக்கிறதுனால அது வந்து மதிப்பு இல்லாம போகுதுன்ற மாதிரி இருக்கு. நீ உன்னோட ஸ்கூல் முடிச்சுட்டு இல்லை காலேஜ் முடிச்சுட்டு உன்கிட்ட இருக்க ஒரே வெல்த்ன்னு பார்த்தேன்னா உன் டைமை வந்து ஃபர்ஸ்ட் அந்த எப்படி சொல்ற ஒரு 30-40 இயர்ஸ் வரைக்குமே உன்கிட்ட இருக்கிற டைம் தான். அந்த டைமை வந்து நீ யாருக்கோ வேலை செஞ்சு இல்லை யாருக்கோ ஏதாச்சும் பண்ணி அப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக உனக்கு மணி, நீ 40-50 மேலே அந்த மணியை வச்சு நீ அந்த மணியை வந்து இன்னும் பில்ட் பண்ணிப்ப. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் உன் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது உன்கிட்ட இருக்க பீரியட் வந்து உன்கிட்ட இருக்க ஒரே கரன்சி வந்து டைம் தான். அந்த டைமை வந்து நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நீ இந்த மாதிரி நான் இப்போ ஃபுல் டைமாக யூபிஎஸ்சி படிக்கிறவனே வச்சு எவ்வளோ நேரம் படிப்பேன் போனால் ஒரு நாளைக்கு நீ மிஞ்சி மிஞ்சி ஃபுல்லாக படிக்கிறனா கூட 6 மணி நேரம் படிப்பேன், இல்லை 8 மணி நேரம் படிக்கிறேன்னு கூட வச்சுக்கோ. மீதி டைம்லாம் என்ன நீ சும்மா தான் இருக்க போற. கண்டிப்பா அதில் வந்து நீ மணி ஏர்னும் பண்ணல, லைக் லூஸ் தான் பண்ண. நீ ட்ரைனிங் போறேன்னு சொல்லிட்டு லூஸ் பண்ற. புக்ஸ் எல்லாம் வேற இவனுங்க இப்படி இறங்கிட்டானுங்கன்னு தெரிஞ்சா அந்த மார்க்கெட்ல இருக்க புக்ஸ்லாம் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தெரில, நீ வந்து ஃபர்ஸ்ட் டைமை வந்து நீ கரெக்டாக மேனேஜ் பண்ணி, டைம் தான் உனக்கு, டைம் வந்து ரொம்ப முக்கியம். நீ வந்து இன்னைக்கு யோசிக்கலாம், என்ன ஒரு 2 வருஷம் நான் வந்து படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டேன்னா எனக்கு காசு வந்துடும் அப்படின்னு யோசிப்பேன். பட் ஆனால் அதுவுமே சரி, நீ இப்போ பாஸே ஆகிட்டேன்னா கூட போஸ்டிங் வந்து சும்மாலாம் போடுறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கூல்ல வந்து எப்படி சொல்றது, ஹவுஸ் சர்வெண்ட் ஆளுக்கே பார்த்தோன்னா என்ன 2 lakhs வந்து கேட்குறான். அதே மாதிரி வந்து உனக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும் லைஃப்ல. இப்போ 2-3 வருஷம் வேலை கிடைக்கலன்னா உனக்கு அந்த பயம் இருக்கணும் கண்டிப்பா. என்னடா இது, நம்ம படிச்சுட்டோம், நம்ம படிச்சு கூட படிச்சவங்களாம் எங்கேயோ போயிட்டு இருக்கான், நம்ம என்னடா இப்படியே இருக்கோம், நம்ம இன்னுமே அப்பா அம்மா காசை வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம், அப்பா அம்மா மேல டிபெண்டா இருக்கோம், நமக்கு வந்து 25 மேல ஆகுது அப்படின்னு உனக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருந்தா மட்டும்தான், அந்த பயம் இருந்தா மட்டும்தான் வந்து நீ வந்து நீ வந்து உனக்கு அது ரைட் திங், நீ அடுத்த ஸ்டெப் அண்ட் அந்த எஃபர்ட் போட்டு நீ வந்து என்னன்னு நீ வந்து அதை கஷ்டப்படுவ, நீ ஹார்ட் ஒர்க் அப்பதான் நீ பண்ணுவ. உனக்கு அந்த ரியலைசேஷன் இல்லைன்னு வச்சுக்கோ, அப்பா அம்மாட்ட வந்து நீ காசு வாங்குறத பத்தி உனக்கு தப்பா தெரியல, உனக்கு அந்த கில்ட் ஃபீல் இல்லை, நீ வீட்டில் சும்மா இருக்கிறது, உன் டைம் வேஸ்ட் பண்றது, உனக்கு கரியர் அட்வான்ஸ்மெண்ட் உனக்கு எதுவுமே இல்லை, நீ சும்மா பேசிக்கா உட்காந்து நீ காலத்தை ஓட்டிட்டு இருக்க உன்னோட 20sலனா, உனக்கு அந்த ரியலைசேஷன் இல்லைன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேபி இப்போ உனக்கு ஜாலியா இருக்கலாம், ஊர் சுத்துறோம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கோம், வெளியில போறோம், குடிக்கிறோம், கிளப்புக்கு போறோம், பார்ட்டி பண்றோம், எல்லாம் ஜாலியா இருக்கலாம். பட் டைம் போக போக உன்னோட 25 முடிஞ்சு அடுத்து உனக்கு 30 வரும், 35 வரும், உனக்கு 40 வரும், உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. நீ எத்தனை வருஷத்துக்கு தான் நீ வந்து அப்பா அம்மா டிபெண்ட் ஆகி இருக்கும். எனக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே வந்து இந்தியா மட்டும்தான் வந்து அந்த பேரண்ட்ஸ் மேல டிபெண்டா இருக்கிற ஒரு சொசைட்டி வந்து இந்தியா மட்டும்தான். உனக்கு எந்த கண்ட்ரிலுமே வந்து 20ஸ்லயோ 30ஸ்லயோ வந்து பசங்களாம் வந்து யாருமே வந்து அப்பா அம்மா டிபெண்ட் ஆகி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரிஸும் நீ எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு ஸ்கூல்லே வந்து நிறைய பேர் பார்ட் டைம் பண்ணுவாங்க, அப்புறம் காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைம் பண்ணுவாங்க, உனக்கு வந்து அவங்களே வந்து ரெண்ட்லாம் பே பண்ணுவாங்க தனியா. அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அந்த எப்படி சொல்ற அந்த டைம் அவனுங்க வந்து எதுக்காச்சும் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ற அந்த இது வந்து இந்தியால இல்ல. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி உன் 20ஸ்ல வந்துட்டு நீ வந்து அப்பா அம்மா கூட இருந்தாலே வந்து அதை ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒரு கேவலமா தான் பார்ப்பாங்க மத்த.
லிவிங் இன் மாம்ஸ் பேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஆமா கேட்பாங்க. ஆமா. ஸோ அது ஒரு கேவலமான விஷயமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஆமா வந்து அது அது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஊர்ல வந்து. அப்பா அம்மா மேலேயே டிபெண்ட் ஆகி 27-30 வயசுலாம் வந்து அப்பா அம்மாட்ட காசு வாங்கிட்டு போய் குடிக்கிறது, வெளில சுத்துறதுலாம் வந்து ஒரு ரொம்ப கேவலமான, அசிங்கப்படக்கூடிய விஷயம் தான் அது. உனக்கு வேலை கிடைக்கலனா கூட அட்லீஸ்ட் இப்போ நீ ஒரு வேலை தேடுற, இந்த மீன் டைம் நீ வேற ஏதாவது பண்ணலாம். மேபி ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், இல்லாட்டி வந்து இப்போ நான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களே நான் சொல்றேன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் சும்மா இருக்கிற டைம்ல நீ மேபி நீ படிச்சதுக்கு சம்பந்தமா வேற ஏதாவது வேலைக்கு கூட போகலாம். ஸோ உனக்கு காசு வருது, உனக்கு 10,000 ரூபா வந்தா கூட உனக்கு ஒரு கை காசு காணும்ல. நீ வந்து அட்லீஸ்ட் எனிதிங் தான் கிரேட்டர் than 0 தான் எதுவாக இருந்தாலும். கண்டிப்பா நீ வந்து அப்பா அம்மா கூட ஏதாவது உங்களுக்கு ரெண்டும் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் கை செலவுக்காவது வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குல்ல, நீ அந்த 10,000 ரூபா போய் உங்க அப்பா அம்மாட்ட போய் நீ கையேந்த. ஸோ நீ பேரண்ட்ஸ்ட டிபெண்ட் ஆகி அந்த காசை நீ வாங்குறனா மாசம் மாசம், உனக்கு அந்த காசோட வேல்யூவும் தெரியாது. நீ வந்து ஈஸியா வந்துருது, அப்பா அம்மா கிட்ட இருந்து காசு வந்து நீ குடிச்சுலாம் சுத்துவ. பட் நீ ஜென்யூனா போய் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா அந்த 10,000 ரூபாய் நீ சம்பாதிச்சாதான் அதுல போற ஒரு ஒரு ரூபாயும் வந்து உனக்கு தெரியும். ஆமா நம்ம காசு பேலன்ஸு, அடுத்த இப்போ சம்பளம் வரணும்னா நம்ம ஏற்ற மாதிரி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி உனக்கு அந்த பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த டைம்ல தான் ஹிட் ஆகும். நீ பேரண்ட்ஸ்ல இருந்து வாங்கிட்டு 30 வயசுல வந்து நீ அப்பா அம்மா மேல டிபெண்ட் ஆகி சுத்துறது வந்து எனக்கு தெரியல. அது வந்து எப்படி வந்து அந்த மாதிரி இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. அந்த மைண்ட் செட்டே வந்து என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும், கேவலமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்தா. என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும், பார்த்தவே அசிங்கமா இருக்கும். பட் அந்த மாதிரி இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சில பேர் அது வந்து ஏதோ ரைட்ஃபுல்லா வர பேசுவானுங்க, என் அப்பா அம்மா கிட்ட நான் வாங்குறேன். அதுவும் பேரண்ட்ஸும் வந்து ஒரு கட்டத்துல ஸ்டாப்பும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு அப்பா அப்பா கொடுத்தா, அப்பா கொடுக்காம இருந்தா அம்மா வந்து ரெக்கமெண்ட் பண்றது, இல்ல அம்மா கொடுக்காம இருந்தா அப்பா வந்து ரெக்கமெண்ட் பண்றது. இந்த மாதிரி ஒரு அவனுக்கு அந்த ஹார்ட் டைம்ன்ற ஒரு விஷயமே இல்லை. அவன் ஃபுல்லா வீட்ல வந்து கம்ஃபர்ட் ஜோன், பேசிக்கலி கம்ஃபர்ட் ஜோன். லைக் அவன் ரெண்ட் பே பண்றது இல்ல, சாப்பாடுக்கு செலவு பண்றது இல்ல, வீட்ல வேலையே செய்ய. அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து எதுவுமே பண்ணாம ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா அதோட ஒர்த் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த அந்த காசு. நீ வந்து எங்கேயா வேலைக்கு போனா இப்போ இப்போ எப்படி சொல்றது, இங்க பார்ட் டைம்லாம் பார்த்தேன்னா என்ன ஒரு பெர் ஹவர் ஒரு $10 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீ செலவு பண்ணும்போது தெரியும், நான் வந்து 2 மணி நேரம் வேலை செஞ்சாதான் இந்த $20 கிடைக்கும். அதை வந்து என் 2 மணி நேரம் இந்த பொருளுக்கு ஒருத்தா அப்படின்னு நீ கம்பேர் பண்ணி பார்த்து செலவு பண்ணுவ. நீ அங்க இருக்கும்போது லைக் கேட்டா காசு வருதுன்ற போது நீ யோசிக்க கூட மாட்டேன். அந்த மாதிரி அந்த ரெஸ்யூமே கேப்ஸே வந்து நிறைய கம்பெனில ஒன்று கேட்பாங்க. வந்து நீ ஏன் சும்மா இருக்க, படிச்சு முடிச்சுட்டு 6-7 வருஷமா நீ சும்மா இருக்கியே, என்ன பண்ண அப்படின்றது. அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணுவ? வேலை தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல, நான் சொல்ல முடியும். அது ஒரு ஜென்யூனான ஆன்சரை எந்த கம்பெனியும் எடுத்துக்காது. ஸோ அதுதான் எனக்கு வந்து அந்த பேசிக் செல்ஃப் ரியலைசேஷன் வர்ற வரைக்கும் வந்தா மட்டும்தான் வந்து நீ சக்சஸ்ஃபுல் ஆவ. அது எப்ப வந்து சொல்லி புரிய வைப்பாங்கன்னு தெரியாது. இப்ப இன்னொரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர், நம்ம நீ யூஎஸ்ல படிக்கும்போது கூட, ஃபாரின்ல எல்லா யூனிவர்சிட்டிலுமே தெரியும், அங்க படிச்ச அந்த கடைசி செமஸ்டர் வந்து ஒரு இன்டர்ன் மாதிரி. நீ வந்து அந்த ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு, ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அங்க நீ எப்படி பிஹேவ் பண்ற, அதை வச்சு அவங்க வந்து உன்னை அசஸ் பண்ணுவாங்க. அது இந்தியாவில் கிடையவே கிடையாது. அது லைக் நான் படிச்ச யூனிவர்சிட்டியில இல்லை, லைக் வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. அவங்க வந்து சும்மா நீ கடைசியாக அந்த ப்ராஜெக்ட்டுமே பார்த்தோன்னா யார்கிட்டயா காசு கொடுத்து வாங்கி சப்மிட் பண்ணிட்டு கிளம்பினே இருக்க வேண்டியதுதான். அப்படி அவன் முடிச்சுட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிராஜுவேட்டை வந்து யோசிப்பாங்க தான், எந்த கம்பெனியாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு. அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது, அவனுக்கு வேலை தெரியுமான்னு தெரியாது, அவன் சொல்றதெல்லாம் உண்மையானு தெரியாது. அப்படி இருக்கும்போது பேசிக்கா என்னன்னா, அந்த உன் சிலபஸை தாண்டி நீ வந்து ஏதாவது ட்ரைனிங் போறியா, ஏதாவது இன்டர்ன் போறியா, இல்ல எதுவுமே தேவையில்ல, நீ ஏதாவது கம்பெனில போய் ஃப்ரீயா கூட வேலை செஞ்சுக்கோ. யாராச்சும் எப்படி சொல்றது, மெயின் இன்ஜினியருக்கு வந்து நீ வந்து ஜூனியரா இல்லைன்னா அசிஸ்டண்டா, இல்லை அவங்க கிட்ட வந்து நான் ஃப்ரீயாவே வேலை செய்யறேன், ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் அவங்களுக்கு ஃப்ரீயாவே வேலை செய்யறேன், எனக்கு ஸ்கில்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. அதான் டைமை வந்து நீ உன் ஸ்கில்ஸுக்காக இல்லை மணிக்காக அப்படி பண்ணா மட்டும்தான் இப்போ இருக்க அந்த ரொம்ப குரூஷியலான ஜாப் மார்க்கெட்ல வந்து உன்னால சர்வை பண்ண முடியும். முன்னாடி இருந்த மாதிரி
என்ஜினியர்னா ரொம்ப படிச்சா மட்டும்தான் என்ஜினியர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரே இப்போ போயிடுச்சு. யார் வேணாலும் இன்ஜினியர் ஆகலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சப்ளை அதிகமாக இருக்கும்போது டிமாண்ட் கம்மியாக இருக்கும். டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீ உள்ளே போகிறது கஷ்டம், ஒரு கம்பெனி உள்ளே போகிறது கஷ்டம். அப்பா அம்மா டைம்ல இருந்த மாதிரி கிடையாது வேலை ஆமா வாங்குறது, அப்போ ஈஸி ஆமா கிடையாது. So அப்போ வந்து நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நேரில் போயிட்டு இன்டர்வியூ எடுத்து முடிஞ்சது உனக்கு. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. 7 ரவுண்டு 8 ரவுண்டு இன்டர்வியூலாம் இருக்கு. அது இதுன்னு உனக்கு எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இந்த இந்த இப்போ இருக்கிற நீட் ஆஃப் த ஹவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒன்னே நீ பில்ட் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ ஆமா. அதர்வைஸ் அந்த அந்த லூப் ஹோலில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதான். இன்னொன்று, நீ சொசைட்டியை ப்ளேம் பண்ணக்கூடாது. இப்போ வேலை கிடைக்கலனா கூட நீ வந்து சொசைட்டியை ப்ளேம் பண்ணுறது வந்து ஃபூலிஷ்னஸ்ன்னு தான் சொல்வேன். நீ இறங்கும்போது தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லையா, நீ இறங்குனதுக்கப்புறம் 4 வருஷம் இருக்கு இன்ஜினியரிங். நீ ஃபர்ஸ்ட் இயர் தெரிஞ்சிருக்கும், இல்லை செகண்ட் இயர் தெரிஞ்சிருக்கும். உனக்கு என்ன வேணுன்றது வந்து நீ அப்போ இப்போ நீ இதான் பண்ண போறேன்னு தெரிலனா நீ அதை பண்ணும்போது உனக்கு தெரியும் இதான் பண்ணிருக்க, இதுதான் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண போறேன்னு தெரியும் போது சரி முடியாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி நீ அப்பவே முடிவு பண்ணிட்டு வந்திருக்கணும். எது உனக்கு முடியுமோ அதை ட்ரை பண்ணிடுவோம். நீ அது இல்லாம லைக் 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தான் என்ன சேர்த்து விட்டீங்க, அதனால நீங்க தான் பாத்துக்கணும்னு வந்து வீட்டுல வந்து சொல்றது வந்து டோட்டலி அன்அக்செப்டபிள். அப்படி நீ 4 வருஷம் வந்து அதை தாக்கு பிடிச்சிட்டேன்னா மூடிட்டு வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுல ப்ளேம் பண்ணிட்டு என்ன வேற வேற லைன்ல படிக்க வைக்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தெரியல அது எந்த விதத்துல நியாயம்ட்டு. சரி ஸ்கூல் முடிச்ச உடனே அவங்க சேர்த்து விடுறாங்கன்னா கூட சரி அவங்களுக்கு தெரிஞ்ச பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வளர்ந்து உனக்கு தெரியாத இது பண்ண கண்டிப்பா முடியுமா முடியாதான்ட்டு. கண்டிப்பா இந்த டாபிக்ல நம்ம இனஃபாக புலம்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த ஜாப் மார்க்கெட் இன்ஃப்ளேஷன்லாம் பெட்டர் ஆகணும். வேலை தேடுறவங்க ஜென்யூனாக கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கிடைக்கணும். ஸோ ஆமா. அதான் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஐ ஹோப் எவ்ரி திங் கெட்ஸ் பெட்டர். அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பெட்டர் ஆக்கிட்டு நீங்க வந்து அடுத்து ஜாபுக்கு போங்க. எல்லாருக்குமே ஒரு டைம் வரும். ஸோ அந்த டைம் எப்போ வரும்ன்றது தான் கொஷின். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஒரு மெயினாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் தான் இது. ஸோ இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்து 4 வருஷம் இப்போ டிசைட் பண்ணி புலம்பி தள்ளிட்டு இருந்தோம் லாஸ்ட் 1 ஹவராக. ஸோ அடுத்து வேற ஏதாவது சஜஷன்ஸ் அண்ட் இதே மாதிரி டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பேசணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் சம்திங் லைக் திஸ் அப்பயும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு சேனல் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் 3 பேர் மட்டும்தான்ன்றது கிடையாது. இது வந்து பேசிக்காக வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது தான் எங்களோட எண்ட் கோல். ஸோ உங்கள் யாருக்காவது வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பாய்ஸ் டாக் எபிசோடில் பேசணும்னா ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு அஸ். ஸோ சைனிங் ஆஃப். See you guys. Thank you.